வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அமைஞ்சிக்கரை, சென்னை. இன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவம். இந்த வடகிழக்கு பருவத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையின் காரணமாக, இந்த வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக எண்ணற்ற சுவாச வியாதிகள், முக்கியமாக நுரையீரல் நோய் தொற்று, அதிலும் முக்கியமாக வைரஸ் நோய் தொற்று. இந்த வடகிழக்கு பருவமழையில் நிறைய விதமான வைரஸ்கள் இந்த சூழ்நிலை அந்த வைரஸ் பெறுகிறதுக்கு நல்ல உகந்ததாக இருக்கும். அதனால் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்களும் நிறைய இந்த சளி பிடிக்கிற காலம். குளிர்காலம், பனிகாலம்னு சொல்லுவோம். அது டிசம்பர், ஜனவரி வரைக்கும் போயிட்டுருக்கும். அதனால் இப்போ தான் பருவமழை நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் இப்போ ஆரம்பிக்குது. இதில் நிறைய விதமான சுவாச வைரஸ் வியாதிகள், ரெஸ்பிரேட்டரி வைரஸ் டிசீஸ் சொல்லுவோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃப்ளூ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா, அதில் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் ரொம்ப காமன். அதனால் நிமோனியா, அதனால் ஒரு சில பேருக்கு நோய் அதிகமாகி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அனுமதி கூட தேவைப்படும். ஒரு சில பேருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படும். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வியாதிக்கு எல்லாமே நமக்கு நல்ல தரமான மருந்துகள், தடுப்பூசிகள் உள்ளது. ஃப்ளூ தடுப்பூசி இது ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தடுப்பூசி யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 வயசுக்கு கீழே இணை நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை வியாதி, நாள்பட்ட நுரையீரல் வியாதி, சிறுநீரக வியாதி, இருதய வியாதி, ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, முடக்குவாத நோய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாம் இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நிமோனியா வராது. நிமோனியாங்கிறது நுரையீரல் நோய் தொற்று. நிமோனியாங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன அறிகுறி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருமல், சளி, மூச்சு விடுதல் சிரமம், இளைப்பு, இதெல்லாம் முக்கியமான ஒரு நோய் தொற்று அறிகுறி. வைரஸ் நோய் தொற்று கொஞ்சம் அதிகம் ஃபாஸ்ட்டாக, ரேப்பிடாக வரும். 2 நாள் ஜுரம், 3 நாள் இருமல், 4 நாள் அப்படி வீசிங், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ஆக்சிஜன் குறையாயிரும், இது மாதிரிலாம் ஏற்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நிமோனியாங்கிறது ப்ரிவென்டபிள், ட்ரீட்டபிள், க்யூரபிள் டிசீஸ் தான். இதுக்கு தடுப்பூசி இருக்குது. முகக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மழை காலங்களில் வெளியில் போகும்போது, பொதுவாகவே வெளியில் போகும்போது தூசி, நோய் தொற்று உள்ளே போகாமல் இருப்பதற்கு நம்ம முகக்கவசம் நம்ம சமூக தடுப்பூசி, சமுதாய தடுப்பூசி என்று சொல்லுவோம். அது 50% நோய் தொற்று மற்றும் அந்த அலர்ஜியை தடுக்கக்கூடிய முக்கியமான ஆற்றல் கொண்டது அந்த முகக்கவசம் மிக முக்கியமான ஒன்று. நமக்கு பயாலஜிக்கல் வேக்சின்ஸ், அது நமக்கு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக செலுத்தும் போது நம்ம உடம்புல ஆன்டிபாடி டெவலப் ஆகி அந்த நோய் தொற்று வராமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம். இது மட்டுமின்றி நல்ல சரிவீத சமமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மழை காலங்களில் நம்ம தடுப்பூசிகள் மிக மிக முக்கியம். வெளியில் மழையில் நனையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த ஃப்ளூ தடுப்பூசி போலவே நிறைய தடுப்பூசிகள் உள்ளது நம்ம நுரையீரல் நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு. அதில் முக்கியமான ஊசி பார்த்திங்கன்னா நிமோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்க தடுப்பூசி இருக்குது. அது ஒன்ஸ் அ லைஃப் எடுத்தால் போதும். அது போக 60 வயசுக்கு மேலே இந்த நாள்பட்ட நுரையீரல் வியாதி உள்ளவங்களுக்கு பெர்டூசிஸ் அப்படின்னு கக்குவான் இருமல் தடுப்பூசி இருக்குது. மற்றும் இந்த அக்கி வைரஸ் வராமல் இருக்க அந்த ஹெர்பிஸ் அந்த சிங்கிள்ஸ் வேக்சின்ஸ் இருக்குது. இதெல்லாம் மிக முக்கியமான நோய் தொற்று வராமல் இருப்பதற்கான தடுப்பூசிகள். மழை காலங்களில் முக்கியமாக ஃப்ளூ தடுப்பூசி அனைவரும் 50 வயதுக்கு மேலுள்ளவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 வயதுக்கு கீழே இணை நோய்கள் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் சில வைரஸ் நோய்கள் இருக்கும். ஆரம்பத்திலேயே டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்று நம்ம சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸஸ் என்று உள்ளது, அதுக்கும் இப்போ தடுப்பூசி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ், பேரா இன்ஃப்ளூயன்ஸா, நிறைய வைரஸ் இருக்குது. அதுலேயுமே செல்ஃப் லிமிட்டிங். எந்த ஒரு நோய் தொற்றாக இருந்தாலும் இருமல், சளி, ஜுரம் 2 நாளைக்கு மேலே இருந்தால் டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்று ஆன்டிபயோட்டிக் எடுக்கணுமா, இல்லை ஆன்டி வைரஸ் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணுமா, இல்லை சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்குமான்னு டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்று நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இதை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் ஸ்ரீ ஜெயம் கிளினிக் வாயிலாக என்னுடன் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். நன்றி.